ஓம் முருகா சரணம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது தைப்பூச விரத வழிபாடு பற்றிதான். இந்த ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. அந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருப்பது எவ்வாறு என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தைப்பூசம் விரதம் என்பது 48 நாட்கள், 21 நாட்கள், 11 நாட்கள் என இருக்கலாம். அவ்வாறு நம்மால் அத்தனை நாட்கள் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினத்தன்று ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். அவ்வாறு வழிபடுவதால் நம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முருகப்பெருமானின் அருளை பெற நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் இந்த தைப்பூச விரதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் மற்றும் செல்வம் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த தைப்பூச விரதத்தை அனுஷ்டிக்கலாம். நாளில் முருகனை வழிபடும் நேரத்தில் முருகரின் வேலை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த தைப்பூச விரதத்தினை எப்படி தொடங்கலாம் என்று பார்க்கலாம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று நம் எந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதார சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகருக்கு ஏதாவது இனிப்பு அல்லது நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை துவங்கலாம். நெய்வேத்தியம் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலைப்பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைத்து சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை தொடங்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்துவிட்டு கோரிக்கையை அவரிடம் சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்நன்னாளில் வெற்றிலை தீப வழிபாடு செய்வதும் நல்லது. பிறகு முருகப்பெருமான் சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானின் பாடல்களை பாடி பாராயணம் செய்யலாம் மற்றும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் சரவண பவ என்று சொல்லலாம். இந்த விரதத்தினை நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமலும் இருக்கலாம். பால், பழம், நீர் ஆகாரம் எடுத்துக்கொண்டு இந்த விரதம் இருக்கலாம். அவ்வாறு முடியாதவர்கள் ஒருவேளை அல்லது இருவேளை உணவு உட்கொண்டு இந்த விரதத்தினை இருக்கலாம். விரதம் இருக்கும்போது அசைவ உணவு தவிர்க்க வேண்டும். விரதத்தினை அமைதியாக, கோபம் கொள்ளாமல் சாந்த குணத்துடன் இருந்து மேற்கொள்ள வேண்டும். இந்நன்னாளில் ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் மிகவும் நல்லது. முருகப்பெருமானுக்கு சரவண பவ என்னும் ஷட்கோணத்தில் 6 விளக்குகளை ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும். அன்று மாலை முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்துவிட்டு நம் விரதத்தை நிறைவு செய்யலாம். நன்னாளில் முருகப்பெருமானுக்கு கோவில்களில் பால் வாங்கி தந்து அபிஷேகத்திற்கு தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். முருகப்பெருமானுக்குரிய தைப்பூச விரதம் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும். வீட்டில் வறுமை இருந்தால் அவை நீங்கி செல்வ வளம் பெருகும். தீய சக்திகள் நம்மை நெருங்காது என்று கூறப்படுகிறது. இந்த விரதம் இருப்பதால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்நாளில் வேலை வழிபடுவதால் நம்மை தீய சக்திகள் அண்டாது என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளன்று நாம் எதை நினைத்து வேண்டிக் கொள்கிறோமோ அந்த காரியம் சீக்கிரம் நிறைவேறும். அவ்வாறு ஒரு நாள் விரதம் கூட இருக்க முடியாதவர்களை முருகப்பெருமானை வழிபட்டு விளக்கேற்றி நைவேத்தியம் ஏதாவது படைத்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடைபெறும். முருக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அந்நன்னாளில் நம்மால் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும்.